சொல்லியிருக்காங்கன்னா 10 மீட்டர் அது கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கிராஸ் பண்ண உடனே மெஜிரா காலேஜினுடைய பின்புறமா மேல் நோக்கி போகுது, ஒரு ரேம்ப்னு சொல்லுவோம், ஸ்லோப்ல போகுது. அது அந்த கிராஸ் பண்ணி ஸ்லோப்ல போய் ஆண்டாள்புரம் பிரிட்ஜ் பக்கத்தில் அகைன் விருதுநகர் சைடு ரயில்வே ட்ராக் வருது. அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு 6.75 மீட்டர் வந்து மேலே போகணும். ஸோ அந்த மேலே இருக்கிற கண்டிஷன், அவங்க சொல்ற கண்டிஷனு, கீழே இருக்கிற கண்டிஷனு நாங்கள் திருப்திப்படுத்திட்டு இடைப்பட்டதில் ஒரு கரு வேற வருது. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இது ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் தான். அதை தாண்டி ஆண்டாள்புரத்திலிருந்து ஆரம்பிச்சா திருப்பரங்குன்றம் வழியா அப்படியே இது வரைக்கும் போயிடும், திருமங்கலம் வரைக்கும் வந்து போயிடும். மொத்தம் 32 கிலோமீட்டரு, 11,000 கோடியே 340 crore வந்து நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட்டு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க அதை பரிசீலனை வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னோடியாக நாங்கள் வந்து இப்போவே அந்த சிக்கலான இடங்களை பார்த்து அதை வந்து மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ரயில்வே அவங்களோட பேசி அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகும்போது காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாக அதை செய்யறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். சொல்லுங்க. கிட்டத்தட்ட அந்த மெட்ரோ அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் மதுரைக்கு இருக்கு. எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. டிபிஆர் அந்த விரிவான திட்ட அறிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அது ப்ராசஸ்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு அவங்க பாசிட்டிவா கேள்வி கேட்டு வந்திருக்கு, திருப்பி நம்ம அனுப்பியிருக்கோம். அனுப்பின பின்னாடி தான் இப்போ வந்து நம்ம மற்ற அந்த சிக்கலான லொக்கேஷன்லாம் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது கோயம்புத்தூருக்கும் சேர்த்து ஒன்னா தான் அனுப்பியிருக்கோம். அடுத்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை மேனேஜிங் டைரக்டரோட கோயம்புத்தூருக்கும் போகிறோம். ஸோ நாங்கள் அந்த பேரலாக அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம கொஞ்சம் சிக்கலான இதெல்லாம் தீர்த்து வச்சிட்டோம்னா வரும்பொழுது ஈஸியாக இருக்கும் ப்ராஜெக்ட் வரும்போது. அதுக்காக தான் அவர் சாங்ஷன் பண்ணணும். சாங்ஷன் பண்ணி 6 மாசத்துலயே நாங்கள் டெண்டர்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், மதுரைக்கு மற்றும் கோயம்புத்தூருக்கும் சேர்த்து ஒரே ப்ராஜெக்டா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷம். இதுல லேண்ட் அக்விசிஷன்ல முன்கூட்டியே பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த அண்டர் கிரவுண்ட் வரதுல லேண்ட் அக்விசிஷனே வராது, தேவைப்படாது. இங்க சென்னை மாதிரி இங்க லேண்ட் அக்விசிஷன் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆண்டாள்புரம் தட்டினா அங்கங்க சில இடங்கள்ல தான் இருக்கு. சென்னை மாதிரி ரொம்ப டென்ஸ் ஏரியா இங்க கிடையாது. டென்ஸ் ஏரியால தான் நம்ம அண்டர் கிரவுண்டா போயிடுறோம். அது வந்து பிரச்சனை கிடையாது. அண்டர் கிரவுண்ட் ராக்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வைகை ரிவர்ல இருந்து இங்க ராக்லயே வர்றதுனால மெட்ராஸை விட இது கஷ்டமா இருக்கும். மற்றபடி லேண்ட் அக்விசிஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். என் பேரு வந்து திருமன் அர்ஜுனன், டி அர்ஜுனன் சொல்லுவாங்க, டைரக்டர் ப்ராஜெக்ட்.